இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து யாக்கோபு வாழ்வில் 7 மனிதர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு யாக்கோபு சந்தித்த மனிதர்களே முதல் 7வதாக தீனாள், அவளுடைய மகள், சொந்த மகள், தன்னுடைய லேயாள் பெற்ற மகள். இன்னும் தீனாளை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்ட ஒரு பெண். யாக்கோபை எடுத்தாலும் சரி, லேயாளை எடுத்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை சார்ந்து ஜெபத்தோடு இருக்கிற பெற்றோருக்கு பிறந்த மகள்தான் தீனாள். இந்த தீனாளுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. ஆதியாகமம் 34:1 லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த தீனாள் அவள் அந்த தேசத்தை பார்க்கிறதற்காக புறப்பட்டு போகிறாள். அங்க நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அங்க அவளுக்கு அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், அவள் கூட இருக்கிற அவங்க கூடாரவாசியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா பெயர்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்க்கிறா, சந்திக்கிறா, சில மனிதர்களை பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் தீனாளுக்கு என்னன்னா, இந்த நாடு எப்படி இருக்கும், இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, இந்த நாட்டு பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஆர்வம் அவளுக்குள்ள. இந்த ஆர்வத்தோடு அவள் ஓடுறா. போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 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 துக்கமான ஒரு சம்பவம் நடக்குது. ஆதியாகமம் 34:8 ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகோமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது, அவள் அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் என்று சொல்றான். ஏமோர் தன்னுடைய குமாரன் சீகேமின் இருதயத்தை அறிந்து அவன் தன்னுடைய மகனுக்காக பெண் கேட்க செல்கிறான். இங்க தீனாள் ஊரை சுத்தி பார்க்க போகிறாள். அங்க நடந்தது என்னன்னா, இந்த சீகேம் அவளை பார்த்து அவர் மேல ஆசை வைத்து அவளை தவறான விதத்துல நடந்து கொள்கிறாள். அதன் நிமித்தம் அங்க தீனாள் தீட்டுப்படுகிறாள். இந்த தவறுதலின் நிமித்தம் அந்த சீகோர் என்ன செய்யறான், அந்த தீனாளை புறக்கணிக்க விரும்பல. அவன் எப்படியாவது அவளை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப விரும்புறான். அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது 34:13 அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியினால் அவனுக்கு அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமாக மறுமொழி சொல்றாங்க, வஞ்சகம் பண்றாங்க. அவங்களுக்கு இவ தீட்டாயிட்டா, இதனால நம்ம குடும்பத்துல பெரிய அவமானம் சொல்லிட்டு எப்படியாவது அவர்களை எல்லாத்தையும் அழிக்கணும்னு அவங்க எப்படியாவது இந்த பிள்ளைய இந்த தீனால விட்டு விடக்கூடாது, அவனுக்கு மனைவியாக கொள்ளணும்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் யாக்கோபுடைய குமாரர்கள் மிகவும் வெறி கொண்டு அந்த பகுதியில் அங்கே இருக்கிற அத்தனை ஆண்கள் எல்லாரும் அவங்க என்ன செய்யணுமா, விருத்த சேதனம் பண்ணணும். யாக்கோபின் குமாரர் வஞ்சனையா நினைக்கிறாங்க. இந்த சீகம் அவனுடைய குடும்பத்தார், அந்த ஏமோர், அந்த சீகோமுடைய தகப்பன் ஏமோருடைய சந்ததியில இருக்கிற அத்தனை பெண்களும் அவங்க விருத்த சேதனம் பண்ணாதான் தீனால உங்களுக்கு திருமணம் முடிச்சு தருவேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த தீனாளின் நிமித்தம் அந்த ஊரே அந்த பகுதியே அழிந்து போனது. பிரியமானவருக்கு, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி பாருங்க, அவள் தன்னுடைய வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவா. அந்த பிள்ளை அங்க அந்த பகுதியில ஒரு மகன், வாலிப மகன், அவன் ஒரு வாகனம் ஓட்டி செல்கிறான். அவன் லாரி ஓட்டுனர். அவன் அங்கங்க போயிட்டு இருப்பான். அப்போது அவனை சந்திக்கிறான். அவனுக்கு யாருன்னே தெரியாது, பாஷை தெரியாது, எதுவுமே தெரியல. அங்க இருக்கிற அந்த லாரியில அவன் வரும்போதெல்லாம் அவனை சுத்தி பார்க்க நிறைய இடத்துல கூட்டு போனோன்னு அவன் மீது அன்பு வைத்து வந்து விடுகிறான். பாருங்க, நாங்க நேர்ல பார்த்தோம். அந்த பிள்ளைக்கு பாஷை தெரியல, எதுவுமே தெரியல. ஆனால் அந்த மகனை, அந்த வாலிபனை நம்பி வாரான். ஆனா நடந்தது என்னன்னா, அந்த மகனை குடிக்கிறான்.
குடித்து அடித்து அவனை வாழ்க்கையில எதற்கு வாழ்றோங்கிற எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவன் அழுது கொண்டு இருக்கிறத நாங்க பார்த்தோம். அவளுக்கு தமிழையும் பேச தெரியல, எதுவுமே செய்ய தெரியல. அவள் வாழ்க்கையை இழந்துட்டான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை நாங்க கேட்டுக்கிட்டோம். ஆனா உண்மையிலே நடந்த காரியம் என்ன, சில நேரங்கள்ல ஏமாற்றப்படுகிற பெண்கள் உண்டு. இந்த தீனாளுக்கு நன்றாக தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு இருந்த சூழ்நிலைகள். ஆபிரகாமுடைய மனைவி அந்த சாராள் என்ன செய்கிறாள்னா, அவன் ஆபிரகாமோடு செல்லும் போது தன்னை காப்பாத்தி கொள்ள சகோதரி என்று சொல்கிறான். இன்னும் சோதாம் குமர பட்டணத்துல 3 நபர்கள் போறாங்க. அவர்கள் தேவதூதர்கள் தான். ஆனாலும் அங்க இருக்கிற ஜனங்கள் அவர்களை அழிக்கணும்னு அவர்களை வகை தேடுகிறார்கள். என்னும் லோத்தின் மனைவி அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாள். கண்களின் இச்சையின் காரணமாக இதெல்லாம் நடக்குது. இதேதான் தீனாள் செய்கிறாள். ஊரை சுற்றி பார்க்க போறா. அவளுக்கு தெரியும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை, எப்போதும் என்ன சூழ்நிலை நடக்கும் நன்றாக தெரிந்தே அவள் செல்கிறாள். இதனால அவன் சீகேம் அவள் மேல அவளை ஆசை வைத்து அவளுடைய தவறாக நடந்து கொள்றா. இது நிமித்தம் அவங்க குடும்பத்துல அவமானம். இந்த யாக்கோபு தன்னுடைய மகள் தீனாளின் நிமித்தம் அந்த இடத்துல அந்த சகோதரர்கள் வஞ்சித்து அந்த ஏமோரின் புத்திரர்கள் அங்க இருக்கிற வம்சங்களை எல்லாம் அழியும்படியாக செய்யறா. காரணம் தீனாளுடைய கண்களிலே காணப்படுகிற இச்சை, இன்னும் அவள் பணத்தாசை என்று சொல்லுவாங்க. ஆர்வம், எப்படியாவது என்ன கிடைக்க போகுது, இந்த தேசத்துல என்ன இருக்குது அப்படிலாம் நிறைய காரியங்களை சொல்றா. இன்னும் நம்ம 2019 நடந்த ஒரு காரியம் என்னன்னா, இங்க நம்மளுடைய இப்ப நம்மளுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல உலுக்கிய ஒரு பெரிய சம்பவம்னா பொள்ளாச்சியில நடந்த ஒரு பெரிய எல்லாராலும் பேசிக்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம். கூட்டு பாலியலின் நிமித்தம் நிறைய பெண்களை அவர்கள் வஞ்சித்து அவர்கள் அந்த பிள்ளைகளெல்லாம் அவங்க தவறாக நடத்தி நிறைய காரியங்கள்ல அவங்க 9 பேருக்கு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவ்வளோ கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில அநேக பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. அதிலே தீனாள் அவள் தன்னையும் ஏமாற்றி கொண்டு அவள் மூலமாக அவள் அந்த இருக்கிற அத்தனை பேரையும் குடும்பத்துல அழிவை தேடிக்கொண்டு வருகிற பெண்ணாக இருக்கிறாள். யாக்கோபின் வாழ்க்கையிலே அந்த தீனாளின் நிமித்தம் அவள் யாக்கோபு தலை குனிவை சந்திக்கிறார். பிரியமானவர்களை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? சில சூழ்நிலைகள்ல நம்ம மற்றவர்களை கண்களின் இச்சையினால, பணத்தாசையினால, லோத்தின் மனைவி போல திருப்தி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தீனாள் அவளுடைய வாழ்க்கையில அவள் தவறான ஒரு காரியத்தின் நிமித்தம் நிறைய அழிவு, அவமானத்தை கொண்டு வந்து விட்டாள். ஆண்டவர்ட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அந்த யாக்கோபு வாழ்க்கையில நிறைய மனிதர்களை சந்திக்காங்க. இதுல தீனாள் அவமானத்தின் சின்னமாக தன் குடும்பத்தை அவமானப்படுத்தினது போல எந்த சூழ்நிலையிலும் நம்ம குடும்பத்திற்கு நம்ம பிள்ளைகள் நிமித்தம், நம்மளுடைய கணவர் நிமித்தம், மனைவி நிமித்தம் எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு தீனாள் அவள் தன்னுடைய சுய எண்ணத்தின் நிமித்தம் அவள் போராடின நிமித்தம் அவள் தன்னுடைய அந்த தேசத்தை சுற்றி பார்க்க சென்றது நிமித்தம் அவமானத்தை பெற்றுக்கொண்டாள். ஆனாலும் கூட ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட சில நேரங்கள்ல சில அவமானங்களை பெற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம். சில வார்த்தைகள்ல ஏசப்பா அவங்க சிக்கின்று இருக்கலாம். இந்த உலகம் கொடுமையான உலகம், பொல்லாத உலகத்துல இருக்கிறோம் நாங்க ஏசப்பா. உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா நாங்க எங்கு சென்றாலும் ஒரு பாதுகாப்போடு உம்மை முன்னிறுத்தி உமக்கு சாட்சியான வாழ்க்கை ஜீவிக்க நீங்க கிருபை தாங்க. உடைய சமூகத்தில் எங்கள் தாழ்த்தி விரும்பியாக்குற துதிகான மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை